இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள், 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் விவரங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் காரிய வெற்றியையும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்க, தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்போ 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னர் இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் சுபகாரியங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இன்று கார்த்திகை மாசப்பிறப்பு, கார்த்திகை முதலாம் நாள். இன்றைக்கி பிரதோஷ விரத நாள் இன்று. அதே மாதிரி இன்றைக்கி கார்த்திகை முதல் சோமவாரம் நாள். ஸோ சிவபெருமானை வழிபடுவதற்கு அற்புதமான நாள். அதுக்கப்புறம் நாளை செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி மாத சிவராத்திரி விரத நாள், சுவாதி நட்சத்திர நாள். 19ஆம் தேதி புதன்கிழமை சர்வ அமாவாசை விரத நாள், முன்னோர்களை வழிபட அற்புதமான நாள். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திர தரிசன நாள். அப்புறம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கும். சொல்லிலும் செயல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நவம்பர் 20, 21, 22 தேதிகளிலே சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளெல்லாம் கவனமாக இருக்கணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். மற்ற நாட்களில் உங்களுக்கு காரியங்களிலே வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும், தைரியமாக சில முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பீங்க. ஜாப் வேலையை பொறுத்தவரையிலே சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களிலே முன்னேற்றத்தையும் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஜாப் ரெக்ரூட்மெண்ட், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் லெதர், கெமிக்கல், பிரிண்டிங், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். காதலர்கள் சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தம்பதிகள் 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்கள், பயணங்கள் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களில் நல்லபடியாக நடக்கும். அந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது. வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. சொன்ன சொல்லை காப்பாற்றும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் நல்ல செய்திகளும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வார இறுதியில் குறிப்பாக 22, 23 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த தேதிகளில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படபடப்பு, டென்ஷன், வீண் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே அலுவலகத்தில், அதாவது ஆஃபீஸில் வேலை செய்யும் பெண்கள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த நாட்களில் இருக்கணும். அதே மாதிரி ஆண்கள் தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அரசியல்வாதிகள், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் வரும். குடும்பத்திலே அமைதி குறைவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தையும்
ஏற்றத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக என்ஜினியரிங் மற்றும் லா சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாகவும், வேலை தேடும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடுற மாணவர்களுக்கும் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவர்களுக்கு அனுகூலத்தையும், பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டீல், அயன், ஃபேப்ரிகேஷன், மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்கள், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், ரேடியோகிராஃபிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் திருமணமான பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலை ஏற்படும். ஆண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். காதலர்கள் தேவையில்லாமல் சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா குறிப்பாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு முருகனை தினமும் காலையும் மாலையும் 11 முறை நினைத்து வழிபடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. கடகராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரே ரூட்டில் போகாதீங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது உங்களுக்கு நல்லது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சில பேருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் ஐடி துறையில் இருப்பவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கார், பைக் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பெட்ரோல் ஸ்டேஷன், சிஎன்ஜி ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள் மற்றும் லெதர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நன்மை தரும் வாரமாக இருக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் வேலை எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். பெண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாரமாகும். ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும். காதலர்கள் விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. தம்பதிகள் வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. அது உங்களுக்கு நன்மை பயக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாகும். ஜாபை பொறுத்தவரையில் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் கிளாக்காக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கல்யாண வரன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அதே மாதிரி வாகன யோகம் சிலருக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 5. கன்னி ராசி அன்பர்களே, வெற்றியை தருகின்ற வாரமாக இருக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த சில மன கஷ்டங்கள் விலகும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா ஃபேன்சி ஸ்டோர், கோல்டு சில்வர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், நகை வியாபாரம் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தைகள் முன்னாடி ஆர்கியூ பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு காலையும் மாலையும் குறைந்தபட்சம் 16 முறை சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய மாணவர்களாக இருக்கும். தைரியமாக இருங்க. பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுறது, அட்வைஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இருந்த சில மன குறைகள் நீங்கும். பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட்டில் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சில விஷயங்களில் பொறுமையாக நிதானமாக இருந்து சாதிக்கணும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமிக்கு நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய ஒரு வாரம். சில விஷயங்களை எப்போவுமே நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கிற மட்டும் சைலண்டாக வச்சுக்கிறது தான் நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமாக சமாளிப்பீங்க பிரச்சனைகள் வந்தாலும். ஆண்களை பொறுத்தவரையிலே பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், அதே மாதிரி க்ளோத்திங் சம்மந்தப்பட்ட ஸ்டோர் வைத்திருப்பவர்கள்,
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், க்ரோசரி ஸ்டோர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், ரைஸ் மில், ஆயில் மில் போன்ற பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சில ப்ரெஷர்லாம் இருக்கும், இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. கார்ப்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் மாணவர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் உள்ள சில தடைகள் நீங்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்கள் துன்பத்தை நீக்கும் வழிபாடு துர்க்கை அம்மனை. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை, ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியையும் தோல்வியையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். அது என்ன தோல்வியை தரும் அப்படின்னா, சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலர்களும் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு அனுகூலமான வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா, மரம் சம்மந்தப்பட்ட, வுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், குவாரி நடத்துபவர்கள், டைல்ஸ், மார்பிள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி மீடியா கம்பெனி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஆங்கரிங் செய்பவர்கள், டிஜே, ஆர்ஜேயாக இருப்பவர்கள், விஜேயாக இருப்பவர்கள், மியூசிக் பேண்ட் நடத்துபவர்கள், சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். உறவுகள் பலப்பட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு நல்லபடியாக நடக்கும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களிலே சில பேருக்கு இழுபறி நிலைமை இருந்தாலும் சில நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற சிவபுராணத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, குறைகள் நிவர்த்தியாகும் வாரமாக இருக்கும். மனசில் இருந்த சில குறைகள் எல்லாம் நீங்கும். 2-3 நாளாக இருந்த சில மனக்குழப்பங்கள் நீங்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில், ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஆசிரியராக இருப்பவர்கள், டியூட்டராக இருப்பவர்கள், பிரின்சிபல், டீன், ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், லெக்சரர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஐடி துறை ஊழியர்களுக்கு இருந்த சில நெருக்கடிகள் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஃபுட் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டிஃபன் சென்டர், ஸ்வீட் ஸ்டால், பேக்கரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கும் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரும் வாரமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏற்றமும் இறக்கமும் உள்ள வாரமாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆண்களுக்கு வாழ்க்கை துணையால் நன்மை உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே,
வார ஆரம்பத்திலே கவனமாக இருக்க வேண்டிய வாரம். 17ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் சேரும். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால பண விவகாரங்கள், பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேங்க், ஃபைனான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், எஸ்எம்இ நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் போகும். புது நட்புகள் சேரும். தம்பதிகள் அமைதியாக இருக்க வேண்டிய வாரம். காதலர்களுக்கிடையும் சில மனக்குழப்பங்கள் வரும். இந்த வாரம் சிலருக்கு கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், குறிப்பாக ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி சேரும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள், டிஸ்கஷன்ஸ், கவுன்சிலிங் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் 18, 19 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதியாக இருக்கணும். 17ஆம் தேதியுமே உங்களுக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஆரம்பமாகுது. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும். பெண்களை பொறுத்தவரையிலே நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் வரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை, கூடுதல் முயற்சி தேவை. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சிவில் என்ஜினியராக, சிவில் ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாலை நேரங்களிலே சந்திராஷ்டமம் உள்ள நாளில் இல்லை இரவு நேரங்களிலே பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. டிரைவிங் செய்யும் பொழுது கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. தேவையில்லாமல் டைவர்ஷன் பண்ணாதீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 4. நன்றி, வணக்கம்.